peoples, மனசாட்சிடா 2024 பொங்கல் வின்னர் வந்து மிஷின் சாப்டர் 1 தான். நான் ஒரு என்னை அறிந்தால் அருண் விஜய் அண்ணாவை அதில் எப்படி பார்த்தனோ அந்த அருண் விஜய் அண்ணாவை இந்த படத்தில் பார்த்த மிகப்பெரிய அவரோட ஸ்டார்டிங் இந்த வருஷத்தோட 2024 ஸ்டார்டிங்கில் மிகப்பெரிய கரியராக இருக்கும் அந்த படம். செமையாக இருக்குங்க. இப்போதாங்க பார்த்துட்டு வந்தேன் இஏல போயிட்டு, இஏ எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் 7 மணி ஷோ போனேன், போயிட்டு இப்போ தான் வந்தோடனே ரிவ்யூ போடுறேன். சரியான படங்க. என்ன மாதிரி ஸ்டோரி. 2024 பொங்கல் வின்னர் இதுதான். கேப்டன் மில்லர், அயலானு, மேரி கிறிஸ்மஸ் மூணுமே பெரிய ஆள் படம், பெரிய ஸ்டார்ஸ் படம். மூணுமும் பார்த்துட்டேன். இந்த படம் தாங்க ஒர்த்து, சரியான ஒர்த்துங்க. ஸோ படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஷின் சாப்டர் 1ல் நம்ம எமி ஜாக்சன் மேடமும் அவங்களும் சரியாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு லாங் பேக், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆக்டிங் நல்லா வந்திருக்கு. அருண் விஜய் அண்ணா பிரில்லியன்ஸி, ஒரு எக்ஸலன்ட். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறாரு அருண் விஜய் அண்ணா. வேறு லெவலில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாப்பா லியோவில் நம்ம தளபதிக்கு குழந்தையாக நடிச்சது அந்த பாப்பா, அந்த அந்த இயல் பாப்பா இதுலேயும் அவருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கு அருண் விஜய் அண்ணாக்கு. ஸோ அந்த பாப்பாவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. ஷமிஷா விஜயன் அவங்களும் நல்லா, நிமிஷா விஜயன் மேடம் அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வந்து சின்ன ரோலில், சின்ன கேரக்டர், சின்ன சீன் இருந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ படத்தோட கதை ஆக்சுவலாக என்ன போகுதுன்னா, அருண் விஜய் அண்ணா வந்து ஒரு எக்ஸ் ஜெயிலர், நம்ம இந்தியன் தமிழ்நாட்டில் இருக்கிற புழல் ஜெயிலில் ஒரு எக்ஸ் ஜெயிலராக இருந்திருக்காரு. அங்கே ஒரு டெரரிஸ்ட், பாகிஸ்தான் ஆக்குபைட் டெரரிஸ்ட் வந்து அங்கே மாட்டிக்கினா G20 நம்ம இந்தியாவில் நடக்கிற G20 மாநாட்டில் பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த G20 மாநாடு நடக்காமல், ஸோ மிஷன் ஆஃப் தசரான்னு அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வந்து இந்த பேர் ஒன்று வச்சு இந்த மிஷினை நடத்தணும் அப்படின்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட். அந்த மிஷினை தடுக்கிறது தான் நம்ம அருண் விஜய் அண்ணாவோட டீமு, அருண் விஜய் அண்ணாவோட வேலை. ஸோ இதுதான் மிஷின் எப்படி திறக்கிறாங்க, அந்த டெரரிஸ்ட் எப்படி கேப்சர் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க, ஒழிச்சு கட்டுறாங்க. அதுதான் படத்தோட மையக்கதை. ஸோ அருண் விஜய் அண்ணா வந்து அந்த டெரரிஸ்ட்டை தப்பிச்சு விடுவான். ஃப்ளாஷ்பேக்லலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஜெயிலராக இருக்கிறாரு. எல்லா டெரரிஸ்ட்டும் பிடிச்சி அடித்து துவம்சம் பண்ணுறாரு. குணசேகரண்டா ஜெயிலர்ரா, எவனும் தப்பிக்க முடியாதா சொல்லிட்டு எல்லா டெரரிஸ்ட்டையும் எல்லா கைதிங்களும் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. இதால் அந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சதுனால, ஒரு டெரரிஸ்ட்டை வந்து ஷூட் பண்ணதுனால போலீஸ்காரங்களுக்கு நல்லா கருப்பாடு இருப்பான்ல தீவிரவாதிக்கு போட்டு கொடுக்கறது. ஸோ அது தெரிஞ்சு அந்த அருண் விஜய் அண்ணா நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் டப்புன்னு சுட்டுட்ட பிறகு டெரரிஸ்ட் தான் கொன்னான்னு சொல்லிட்டு அவனோட டெரரிஸ்ட்டை போட்டு தள்ளிடுவார் அருண் விஜய் அண்ணா. அந்த மற்ற போலீஸ்காரங்களை வச்சு, அதான் போலீஸ் மைண்ட் இருக்குல்ல, அந்த போலீஸ் மைண்டை யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடுவார். இது அந்த டெரரிஸ்ட் தீவிரவாதி ஒமர் ஹசரத்துல்லா பாய், அவர் தான் வில்லன் இதில். ஸோ அவர் வந்து போட்டு அருண் விஜய் ஃபேமிலியாக பாம் பிளாஸ்ட் பண்ணி, அருண் விஜய் ஒய்ஃப், அந்த ஹீரோயின் ஃபேஸை கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அது யாருன்னே தெரியல, ஹீரோயின் அவங்க இறந்துருவாங்க. ஸோ அம்மா இல்லாத குழந்தை தான் பொண்ணை வளர்க்குறாரு அருண் விஜய். ஸோ அந்த பாம் பிளாஸ்டில் வந்து நம்ம இயல் பாப்பா, அதாவது லியோ, அந்த குழந்தை பாப்பா வந்து அருண் விஜய்க்கும் அந்த படத்தில் புறம் நடிச்சிருப்பார். அந்த பொண்ணு தலையில் வந்து நியூரல் சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருப்பாங்க. இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. ஸோ லண்டனுக்கு போயிடுவாங்க. லண்டனுக்கு தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். அந்த ட்ரீட்மெண்ட் லண்டனில் தான் இருக்குது. ஸோ லண்டனில் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க லண்டன் போயிடுவாங்க. லண்டனில் போய் சர்ஜரி பண்ணும்போது அருண் விஜய் அண்ணா பணத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு ஹவாலா வச்சு அந்த 10 ரூபா நோட்டு கொடுத்தா, சேட்டு பசங்கள்லாம் வச்சுருப்பானுங்களா ஹவாலா, சேட்டு பசங்க, அந்த சேட்டு பசங்க ஹவாலா மணிக்கிட்டேருந்து 10 ரூபா நோட்டு காட்டினா செயினை வச்சுட்டு ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பான். அந்த 10 ரூபா நோட்டு காமிச்சா மொத்தம் பண்ணிடலாம். ஆக்சுவலாக லண்டனில் ஹவாலா பண்ணால் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஜெயிலு. ஸோ அது ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும். ஸோ அந்த ஹவாலா காசில் வச்சு தான் குழந்தைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கு தான் குழந்தைகிட்ட அந்த பண்ணால் தான் குழந்தை நல்லா ஆகும்னு சொல்லிட்டு அருண் விஜய் அண்ணா போகிறாரு. இது வந்து லண்டன் போகிறாரு, மெயின் சிட்டியில். லண்டன் சிட்டியில் வந்து பிட் பாக்கெட் அதிகமாக நடக்கும். ஸோ ராபரிஸ் நடக்குது. ராபரியில் அவர் பர்ஸில் அந்த 10 ரூபா காயினை பர்ஸை திருட்டாங்க.
பர்ஸை திருடினா அந்த ஒரு எமோஷன் டென்ஷனில் லண்டன் போலீஸ் மேலேயே அருண் விஜய் அண்ணா கையை வச்சிட்டாரு டப்புன்னு ஒரு அடி. ஸோ தூக்கி லண்டன் போலீஸ் மேலே கை வச்சா என்ன பண்ணுவேன், சும்மா விடுவாங்களா, தூக்கி உள்ளே போட்டாங்க. வேல்ஸ்மார்ட் பிரிசன்னு ஒன்று, வேல்ஸ்மார்ட் பிரிசன், அந்த வேல்ஸ்மார்ட் பிரிசன் உள்ளே போட்டாங்க. அப்போ தான் நம்ம எமி ஜாக்சன் மேடம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இன்ட்ரோ கொடுத்த பிறகு நீ லண்டன் பிரிசன் நான் என் பொண்ணை காப்பாற்ற வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்க நான் இன்னசென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தெரியாமல் கை வச்சுட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க விடலை. ஸோ ஜெயிலில் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்த டெரரிஸ்ட் இருக்கிறானுங்களே, அந்த டெரரிஸ்ட் வந்து 3 பேர் கொண்டு வந்தால் தான் அந்த G20 மாநாடு மிஷின் தசராவை கம்ப்ளீட் பண்ண முடியும். G20 மாநாடில் பாம் எக்ஸ்ப்ளோட் பண்ணி பாம் பிளாஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாம் பிளாஸ்ட் பண்ணால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும், அப்போ தான் இந்தியாவுக்கு பேர் எழுப்புவோம். ஸோ அதுதான் அவங்களோட பிளான். இது அருண் விஜய் அண்ணா தெரிஞ்சது. இன்டர்வல் சீன்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இன்டர்வல் சீனில் வந்து அருண் விஜய் அண்ணா தான் சொல்லுவார், நான் தான்டா சுடுடா ஜெயிலரு அப்படின்னுவார். ஸோ அந்த டெரரிஸ்ட்கிட்ட லைவாக பேசுவார் இன்டர்வலில் தான். ஸோ கேமரா, சிசிடிவி கேமரா, எல்லா எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸில் ஸோ எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க. எல்லா எலக்ட்ரிக்கல் ஜெயிலில் இருக்கிறது எல்லாமே லைட் கிட் எல்லாமே நீ கம்ப்யூட்டர் சிப் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெரரிஸ்ட்டை கப்பி கூட்டு அங்கே இருக்கிற 2 டெரரிஸ்ட், ஒருத்தர் ஸ்மக்லரு ட்ரக் டீலரு, இன்னொருத்தர் மர்டரரு, இன்னொருத்தர் வந்து தெஃப்ட். ஸோ இவனுக்கு 3 பேர் கேங்கில் ஜெயிலே ஒரு 300-400 பேர் இருப்பான். அதுவும் மாடு, எரும மாடு, பொலி மாடு மாதிரி இருக்கிறானுங்க வெள்ளக்கார கைதிங்கெல்லாம். ஸோ அவங்க கேங்ஸ். ஸோ இந்த டெரரிஸ்ட் வந்து அந்த அக்யூஸ்டிங்கிட்டெல்லாம் சொல்கிறான், மணி தரேன், ப்ரைஸ் தரேன், இந்த மாதிரி தப்பிச்சு போயிடு, இந்த 3 பேர் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு. அருண் விஜயன்னா பயங்கரமாக அந்த ஜெயில் சீனெல்லாம் ஃபைட்டெல்லாம் பங்கமாக பண்ணி அடித்து ஃபைட் சீனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது. ஏஎல் விஜய் சார் பயங்கரமாக ஸ்க்ரீன் பிளே அவர் அடிச்சுக்க சான்ஸே இல்லை, சரியாக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே. வாவ், ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ அப்புறம் இடிச்சுலாம் போட்டு மாற்றிக்கிறாரு. கொஞ்சம் ஒரு சில சீன் எமோஷனலாக இருக்கும். அதில் நம்ம அருண் விஜய் மாதிரியே நம்ம ஒரு சிங்கு பாய் வந்து பரம்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தார். பையா தான் குழந்தைக்காக என் ஒய்ஃபை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அவரும் அந்த மாதிரி டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் மேலே பொண்ணு மேலே டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு அருண் விஜய் மாதிரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு நம்ம நாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு பொண்ணு மேலே கை வச்சா கோவம் டப்புன்னு எடுத்து சொருகிடுவான், அடிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி அந்த பையன் பரம்ன்ற அந்த இன்னொரு கேரக்டர் பையன் அடிச்சிட்டான். அடித்த பிறகு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. தான் பொண்ணு நம்ம அருண் விஜய் அண்ணன் பொண்ணை காப்பாற்றணும், அந்த ஹவாலா 10 ரூபா இருந்தால் தான் போய் அந்த கேஷ் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு காப்பாற்ற தான் உயிரை மாய்த்துப்பான் அந்த சீன் கேரக்டர். அருண் விஜய் அண்ணா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சீன் கொஞ்சம் எமோஷ்னலாகவே இருந்தது. நான் கன்வே சரியாக பண்ணலன்னா நீங்கள் படம் போய்ட்டு பாருங்கள், நல்ல படங்க. பொங்கல் விட்டுறாதீங்க, இந்த படத்தை தேட்டரில் போய்ட்டு பாருங்கள். கேப்டன் மில்லர் அயர்லாந்து போனீங்க, அது உங்கள் விருப்பம், உங்கள் யோ மணி யோ சாய்ஸ். ஆனால் இந்த படம் தயவுசெய்து கொஞ்சம் தேட்டரில் போய்ட்டு பாருங்கள், டைம் இருக்கும்போது ப்ளீஸ் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ஒரு சீன் எமோஷ்னலாக இருந்தது. அப்புறம் அருண் விஜய் அந்த டெரரிஸ்டெல்லாம் பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்ட பிறகு தான் குழந்தையும் கடத்திடுவாங்க. அப்புறம் நிமிஷா விஜயன் மேடம்க்கு இந்த விஷயம் தெரிய அவன் கூட இருக்கிற தம்பியே தான் இந்த டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு தம்பியும் அந்த காசுக்காக இது பண்ண சொல்லிட்டு குழந்தைகிட்ட டெரரிஸ்ட்லாம் போட்டு காப்பாற்றிடுவாங்க. அவங்களும் காட்டாயிடுவாங்க, கடைசியில் மாட்டிப்பாங்க. மாட்டிட்ட பிறகு அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலே திரைக்கதை அந்த பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்தது, நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024 பொங்கல் வின்னரு கேப்டன் மில்லர் அயர்லாந்து மேரி கிறிஸ்மஸ் கம்பேர் பண்ண விட இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனஸ்ட் மூவி செம்மையாக இருக்குது. கேப்டன் மில்லரில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நல்லா இருந்தது, அயர்லாண்டில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஜி ஒர்க்லாம் பயங்கரமாக இருந்தது, அது நல்லா இருந்தது. ஒரு படத்தில் ஒன்று கெத்து. இப்போ இது கதைப்படி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே படி பார்த்தா நம்ம மிஷின் சாப்டர் 1 செம படம், தேட்டரில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த டெரரிஸ்ட்டை கடைசியில் பிடிச்சிருவாரு. அவங்க ஒய்ஃபை இறந்துருவாங்க. தான் நாட்டுக்காக மனைவியும் தியாகம் பண்ணிட்டாரு, தான் பொண்ணையும் தியாகம் பண்ண மாட்டான். என் பொண்ணு போலீஸ்காரு. ஸோ சின்ன வயசுலலாம் அந்த தான் பாட்டி கதை சொல்லி கொடுக்குறடா, போலீஸ் கதை சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லியோ பாப்பா பொண்ணும் அழகாக தப்பிச்சு போயிடும். தப்பிச்சு போவோம் அந்த டெரரிஸ்ட்டுக்கிட்டேருந்து. அப்போ சேவ் பண்ணிவிடுவாங்க. அருண் விஜய் அண்ணாவும் கொஞ்சம் காயங்கள் ஆகிடும், படத்தில் காயங்கள் ஆகி அடித்து துவம்சம் பண்ணி. அப்புறம் எமி ஜாக்சன் மேடம் அந்த வெள்ளைக்காரன் கேரக்டர், அந்த வெள்ளைக்காரங்களே நிறைய இதுதான் நம்பிக்கை துரோகிங்க தான், துரோகம் பண்ணி பணத்துக்காக நாட்டி இது பண்ணுவானுங்க. ஸோ எமி ஜாக்சன் மேடமும் நல்லா நடிச்சிருந்தாங்க.
ஒர்த்து மூவிங்க. ஒரு பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் கதை வச்சு ஜெயிலர் எப்படி ஒரு டெரரிஸ்ட்டை ஒரு ஜெயிலர் எப்படி கட்டி அடித்து நொறுக்கி போட்டு ஆண்டுன்னா, ஒரு சாதாரண போலீஸ்காரங்கன்னு பணத்துக்காக நீ எவ்வளோ நடக்குது, பணத்துக்காக விட்டு காட்டி கொடுத்துரும். ஆனால் ஒரு ஜெயிலர் இருந்தால் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஜெயிலரில் பண்ண மாதிரி அந்த ஜெயிலர் மாதிரி கிடையாது. இது வேற ஒரு ஜெயிலர் கதை, செமையாக இருக்குது. எப்படி டெரரிஸ்ட்டை கட்டி காண்டி ஆண்டு அந்த மிஷினை காப்பாற்றி தடுக்க விடாமல் மிஷினை தடுத்து கெட்ட மிஷினை நடக்க விடாமல் தடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ படம் மிகவே நல்லா இருந்தது. போயிட்டு தியேட்டரில் பாருங்கள் மக்களே. 2024 பொங்கல் வின்னர் மிஷன் சாப்டர் 1.